சிவகார்த்திகேயன்னா அவர்லாம் ஒரு பெரிய ஆளா, அவர் மலையோட மோதிரத்துக்கும் பாத்தீங்கன்னா ஒரு தில்லு வேணும். எலி நினைச்சா பெரிய பாறையை கூட குடையும். மலையோட மோதிராரு இவரு. மலைன்னு கேட்டா மலை யாருன்னு கேட்டீங்கன்னா கோட்படம் ஏன் ஃபெயிலியர் ஆச்சுன்னா அது காரணமே அடிப்படை காரணமே கேட்டு நீங்க ஒரு வில்லனா கொண்டு வந்து நீங்க மோகனை காட்டும் போது மோகன் மீதான பார்வை இன்னைக்கும் அவருக்கு மோகனுக்கு இன்னைக்கும் ஃபீமேல் ஆடியன்ஸ் எக்கச்சக்கமா இருக்கிறாங்க. தமிழ் சினிமால நீங்க மகா பேரழகன் நீங்க எடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க பிரசாந்த் கொண்டு வரணும். விஜயகாந்த் நீங்க ஏஐன்னு போட்டு நாசம் பண்ணீங்க. விஜயகாந்த் கடைசியா சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸை ஆடியன்ஸுக்கு உங்க படத்தை பார்க்க வரணுன்றதுக்காக அவர்கிட்ட கொண்டு வந்து நீங்க துப்பாக்கி கொடுத்து நீங்க பாத்துங்கன்னு சொல்ற மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்ணீங்க. ஜனநாயகன் படத்துல பாத்தீங்கன்னா பராசக்தி பராசக்தி படம் கதை வெயிட்டான கதை. சிவகார்த்திகேயன் வாழ்க்கை அப்படியே புரட்டி போடக்கூடியது. அப்படியே நீங்க வாய்ப்பு கொடுத்துட்டு நான் உங்களுக்கு வாழ்க்கை கொடுத்தேன்னு சொல்லாதீங்க, லைஃப் கொடுத்தேன்னு சொல்லாதீங்க. இங்க யாரும் யாருடைய வாழ்க்கையை யாரும் பிச்சையா போட முடியாது. நீங்க வாய்ப்பு கொடுத்தாலும் அந்த வாய்ப்பை நான் சரியா பயன்படுத்தினாதான் நான் வெற்றி அடைய முடியும். ஆடுகளம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினராக வந்திருக்காங்க மூத்த பத்திரிகையாளர் திரு சேக்குவரா ஜெய்சங்கர் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ பாத்தீங்கன்னா இதுதான் தன்னோட கடைசி படம்ன்ற மாதிரி ரொம்ப பயங்கரம் எதிர்பார்ப்போட இருக்காங்க நம்ம ரசிகர்கள். நம்ம விஜயோட படத்துக்கு ஜனநாயகம் படம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த ஆக்சுவலா அவர் என்ன ஒரு பிளான்னா எலெக்ஷன் நெருக்கத்துல தான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும்ன்ற மாதிரி ஒரு பிளான்ல இருந்தாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தள்ளி தள்ளி போட்டுட்டு இருந்தாங்க. ரொம்ப எதிர்பார்ப்போட இருக்கோங்க நாங்கள் எல்லாருமே, ரசிகர்கள் எல்லாருமே. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கமும் அதே டேட்டில் தான் நான் ரிலீஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் ரொம்ப பிடிவாதமாக இருக்காங்களாம். அது என்ன படம்னு பார்த்தீங்கன்னா பராசக்தி. ஒரு பக்கம் ஜனநாயகம், இன்னொரு பக்கம் பராசக்தி. இந்த ரெண்டு படத்தோட எதிர்பார்ப்பு யார் ஜெயிப்பான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? படம் நேருக்கு நேர் மோதுறதுன்றது அவ்வளோ இன்னைக்கு இருக்கிற சினிமா இண்டஸ்ட்ரியில் நீண்ட காலமாக அது தவிர்க்கப்பட்டு வருது. நேருக்கு நேர்ன்றதெல்லாம் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லலாம் நேருக்கு நேர் படம் ரிலீஸ் ஆகிறதுன்னு. அதுக்கப்புறம் இந்த வியாபாரம் தியேட்டர்கள் கிடைக்கணும், இந்த வியாபாரம் பற்றி இந்த சினிமா உலகளாவிய பார்வையான பிறகு அந்த பேன் இண்டியா மூவிலாம் சொல்கிறாங்க இல்லையா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சர்வதேச அளவில் படங்களை ரிலீஸ் பண்ணுறது இதெல்லாம் வரும்போது நேருக்கு நேர் மோதுறதுன்றது தவிர்க்கப்பட்டு வந்தது. சரிங்களா. சினிமா கார்பரேட் ஆன பிறகு நேருக்கு நேர் மோதுறது கிடையாது. ஒரு 4 நாள் 5 நாள் தள்ளி கூட ரிலீஸ் ஆகிறதுலாம் கடந்த காலத்தில் நடந்திருக்கு வச்சுங்களேன். ஸோ இப்போ என்னென்னா எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டா 9ஆம் தேதி ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகும். ஜனவரி 9. பராசக்தி 14ஆம் தேதி பொங்கல் அன்னைக்கு பண்ணுறதா இருக்குது. இப்போ அந்த முடிவு மாறி இருக்கு அப்படின்னு சொன்னால் இதுக்கு பின்னாடி என்னெல்லாம் காரணம் சொல்லி ஆளாளுக்கு ஒரு பக்கம் உருட்டுறாங்கன்னு வச்சுங்களேன். ஒவ்வொருத்தரும் ஒரு வகையாக உருட்டுறாங்க. அரசியல் காரணம் இருக்குமா ஒரு வேளை, சிவகார்த்திகேயன் எப்படி இப்படி ஒரு முடிவு எடுத்தார் அப்படின்னு சொன்னாங்க. முதல்ல தயாரிப்பாளர் தான் இந்த முடிவு எடுப்பாங்கன்னு வச்சுங்களேன். ஆனால் சில பேர் என்ன செய்கிறாங்க கேட்டிங்கன்னா சின்ன முடிக்கிறவங்க சில பேர் இருப்பாங்க. சிவகார்த்திகேயன் தான் முடிவு பண்ணுறாரு அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. எப்படி இருந்தாலும் கேட்டால் சினிமா ஒரு வியாபாரம் தான். உங்களுக்கான படம் கதையில் நம்பிக்கை இருக்குது, உங்களுடைய நடிப்புல நம்பிக்கை இருக்குது, உங்களை அந்த கண்டென்ட் வேல்யூவாக இருந்துச்சுன்னா அந்த படம் ஓட போகுது. ஆமாம். பராசக்தி மீது அவங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. இந்த படம் ரிலீஸ் ஆனால் யார் போட்டிக்கு வந்தாலும் நம்ம படம் ஓடணும் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆக்சுவலாக இப்போ ரீசெண்டாக ஒரு நிறைய பேரோட வார்த்தை என்னன்னு சொல்ல வராங்கன்னா, எப்போவுமே விஜய் படம்னா அஜித் படம் ரிலீஸ் ஆகும். ஆனால் இந்த வாட்டி அஜித்துக்கு எந்த படமும் இல்லை, ரிலீஸ் பண்ணலை. ஸோ அந்த இடத்த பிடிக்க பார்க்குறாரா சிவகார்த்திகேயன்ற? இப்போ நான் கேட்குறேன், இப்போ ரஜினி படம் ரிலீஸ் ஆகலை, நான் கேட்குறேன். ரஜினி படம் இப்போ ரிலீஸ் ஆகலை. இப்போ ரீசன் அப்போ பார்த்தீங்கன்னா ரஜினி படம் ரிலீஸ் ஆகுதுன்னு கேட்டால் அந்த இடத்துல விஜய் படம் வரும்போது பார்த்தீங்கன்னா 2 பேருக்கும் ஈக்குவலான போட்டின்னு சொல்ல முடியுமா? படம் ரிலீஸ் ஆனதெல்லாம் இருக்குது, கடந்த காலத்தில் நிறைய இருக்குதுன்னு வச்சுங்களேன். அது வேற விஷயம், நான் சொல்கிறது அது கிடையாது. இங்கே அவர் படம் இருந்தால் ரிலீஸ் ஆக போகுது, அஜித் படம் இல்லை. அப்போ அதுக்காக பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வேற இன்னொருத்தர் படம் போட்டிக்கு வராருன்னு சொன்னால் ஒன்று இப்படி எடுத்துக்கிறாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா விஜயோட பெரிய ஆளாகுது ஒருத்தர் உருட்டுறாருல இந்த வலைபேச்சில் இருக்கிற அந்தப்புறம் அந்தனம் எப்பவுமே அந்தப்புறம் அந்தனம் பேசுறது பார்த்தீங்கன்னா விஜய்க்கு ஆதரவாக பேசுவாங்க. அது ஊருக்கே தெரிஞ்சுது, அவங்க கோல்டு காயின் வாங்கின்னு பேசுறது தெரியும். ஆனால் இந்த இடத்துல என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா அவர் இந்த முடிவை எடுத்ததே சிவகார்த்திகேயன் தான் அந்த முடிவை எடுத்தார். இது பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் வந்தாலும் நாம் சிவகார்த்திகேயன் கதாநாயகன் படத்தில் அங்கே தயாரிப்பாளர் இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்கிறாங்க, தியேட்டர் உரிமையாளர் இருக்கிறாங்க, எல்லாம் சேர்ந்து இப்போ ஒரு முடிவு எடுக்கிறாங்க, ரிலீஸ் பண்ணுறதுக்கு எடுக்கிறாங்கன்னா இதெல்லாம் இந்த கன்சல்டேஷன்லாம் நடக்கும் தானே, நடந்து பட்டிடுறாங்க. உங்களுக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொன்னால் நீங்கள் இதை வித்தியாசப்படுத்தி பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. சிவகார்த்திகேயன்னா
ரொம்ப ஒரு என்ன சொல்ற ஒரு லெஃப்ட் ஹேண்ட்ல வந்து அவர்லாம் ஒரு பெரிய ஆளா, அவர் மலையோட மோதுறாரு. மலையோட மோதுறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தில்லு வேணும்ல. தில்லு வேணும். ஆமா. மலையை குடையிறதே வந்து பார்த்தீங்கன்னா வந்து எலி நினைச்சா பெரிய பாறையை கூட குடையும் இல்ல. ஆமா. மலையோட மோதுறாரு இவரு. மலைன்னு கேட்டா மலை யாருன்னு கேட்டீங்கன்னா வந்து விஜய். விஜய் தான் மலைன்ற மாதிரியும். அப்ப இன்னொரு விஷயம் விஜய் கூட கம்பேர் பண்ணும்போது சொல்லிட்டு அப்போ வந்து ரஜினிகாந்த் மலை தானே. ஆமா. கடந்த காலத்தில் ரிலீஸ் ஆகிருக்குல்ல அறிவு கட்டவங்களே, இவங்களை நம்ம என்ன சொல்ல முடியும்? ரஜினி மலைனா அப்போ அந்த இடத்துல வந்து விஜய் படம் மோதி இருக்க, தளபதி படமும் மோதி இருக்கு. மோதி அதான் நான் சொல்கிறேன். அதனால் இதெல்லாம் வந்து சிந்து முடிக்கிற வேலை செய்யக்கூடாது. நான் பார்த்த வரைக்கும் அதுவும் குறிப்பாக இவங்களுக்கு இதுதான் வேலையே. அவங்க அந்த 3 பேர் 2 பேருக்கு இதுதான் வேலையேன்னு வச்சுக்கலாம். அடுத்த குடியை கெடுக்கிறது, இல்லை அடுத்தவங்க வந்து முட்டை விடுறது, அடுத்தவங்களை வந்து சூடு ஏற்றுறது. ஏன்னா இப்போ வந்து அஜித் வந்து ஒதுங்கிட்டாரு, கண்டெஸ்ட்டில் இல்லை, விஜயோட கண்டெஸ்ட்டில் இல்லை. அவர் வந்து ஒதுங்குறாரு. அவருடைய தனிப்பட்ட அவருடைய பாதையை வந்து என்ன வந்து கார் ரேஸுக்கு அப்படி போயிட்டாரு. இப்போ இவங்களுக்கு யாரை சூடு ஏற்றுனா இவங்களுக்கு வியூஸ் போகும். இப்படி பேசுறது என்னன்னு கேட்டால் சிவகார்த்திகேயன் வந்து அவர் மலை, சிவகார்த்திகேயன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த மாதிரி வந்து சிறுமைப்படுத்தி பேசுறது. இப்போ ஒரு ட்ரோல் ஒன்று போயிட்டு இருக்குங்க சார். என்னன்னா கோட் படத்தில் வந்துட்டு படம் கிளைமேக்ஸில் வந்துட்டு துப்பாக்கி எடுத்து இனிமேல் நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு விஜய் வந்து சிவகார்த்திகேயனுக்கு கொடுக்கும். உடனே தளபதி கிட்ட இருந்து துப்பாக்கி வாங்கி இப்போ அந்த துப்பாக்கி அவர் தலையில் நீங்கள் வைக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ரோல் வந்து சிவகார்த்திகேயன் சும்மாலாம் ஒன்றும் கொடுக்கவே இல்லை. ஜனநாயகன் படம் வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த காணொலி பார்க்குற அத்தனை பேரும், நீங்கள் லியோ படத்தில் நீங்கள் வந்து ஒரு வாய்ப்பு வந்து அர்ஜுனுக்கு கொடுக்குறீங்க. அர்ஜுனே வந்து ஒரு ஆக்ஷன், உங்களுக்கு தெரியும் ஆக்ஷன் கிங்னு, அவருக்குன்னு ஒரு என்ன ரசிகர்கள் இருக்கிறாங்க. இன்னைக்கும் இருக்கிறாங்க. இன்னைக்கும் அவரோட ஃபைட்னா எல்லாருக்கும். ஆமாம், அதனால அவரை கொண்டு வந்து நீங்கள் என்ன செஞ்சீங்க வந்து ஒரு தேர்ட் கேட்டகரியில் தான் அவரை வந்து ஃப்ரேம் பண்ணினீங்க. மங்காத்தால கூட வந்து அஜித் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில வசனம்லாம் வைப்பார், ஆக்ஷன் கிங்ன்ற அந்த வசனம்லாம் வைப்பார். அது அந்த கேரக்டர் வெயிட் வேறு மங்காத்தால. பட் லியோ படத்தில் டம்மி பண்ணி கொடுத்தீங்க. அதுக்கு பிறகு நீங்கள் இந்த கோட் படம் வந்து உங்களுக்கு ஒரு டவுட் இருந்ததுனால தான் பல ஆளுமைகளை உள்ளே கொண்டு வந்தீங்க. நீங்கள் நல்லா புரிஞ்சிங்க. இந்த இடத்துல இந்த படம் அவுட் ஆனதுக்கு ஒரு காரணமாகவே நான் சொல்கிறேன். கோட் படம் ஏன் ஃபெயிலியர் ஆச்சுன்னா அது காரணமே, அடிப்படை காரணமே கேட்டால், நீங்கள் ஒரு வில்லனாக கொண்டு வந்து நீங்கள் மோகனை காட்டும் போது மோகன் மீதான பார்வை வந்து இன்றைக்கும் அவருக்கு வந்து விமன் ஃபேன்ஸ் வந்து மைக் மோகனுக்கு இன்றைக்கும் வந்து ஃபீமேல் ஆடியன்ஸ் வந்து எக்கச்சக்கமாக இருக்கிறாங்க. அவர் ரசிகர்கள் வந்து இன்னும் அவங்கெல்லாம் ஆன்டிகள் ஆகிட்டு இருக்கலாம், இல்லை அம்மாக்களாக இருக்கலாம். அவருக்குன்னு இருக்கு. அவரை கொண்டு வந்து நீங்கள் வில்லனாக போட்டீங்க. அதுக்கு பிறகு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர்லாம் நான் சொல்கிறேன், நீங்கள் டம்மி பண்ணுறேன். பிரசாந்த் வந்து பேரழகன், மகா பேரழகன். தமிழ் சினிமாவில் வந்து நீங்கள் மகா பேரழகன் நீங்கள் எடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பிரசாந்தை கொண்டு வந்துடணும். அப்படி ஒரு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கல்ட்டு. ஆனால் நீங்கள் அவங்க கொண்டு வந்து நீங்கள் என்ன வந்து ஒரு டம்மி பண்ண, எல்லா கேரக்டரும் டம்மி தான் அதில் இருக்கிறது. அப்படின்னா இதை தாண்டி நீங்கள் விஜயகாந்த், நீங்கள் பிரபுதேவா ஒரு பக்கம் வைங்க, விஜயகாந்த் நீங்கள் வந்து ஏஐன்னு போட்டு நாசம் பண்ணீங்க விஜயகாந்தை. விஜயகாந்த்னா அது வந்து பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் ஏஐயில் நீங்கள் கொண்டு வந்தால் கூட பார்த்தீங்கன்னா அது விஜயகாந்தாவே இல்லை. உண்மை இது. ஸோ இவ்வளோத்தையும் நீங்கள் போட்டு கடைசியாக நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா படம் ஓடுமா ஓடாதான்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்துக்கிட்டே இருக்குது. அப்போ நீங்கள் என்ன சரி கேட்டால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து விஜய் சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸை வந்து உங்கள் ஆடியன்ஸுக்கு வந்து உங்கள் படத்தை பார்க்க வரணுன்றதுக்காக அவர்கிட்ட கொண்டு வந்து நீங்கள் துப்பாக்கி கொடுத்து நீங்கள் பார்த்துங்கன்னு சொல்கிற மாதிரி ஒரு சீனை வந்து கிரியேட் பண்ணீங்க. இதுதான் உண்மை. இதை தாண்டி இன்னொன்று கூட நான் சொல்லுவேன் உங்களுக்கு. நாம் தமிழர் சின்னம் பிரச்சனை வரும்போது, நாம் தமிழர் சின்னம் பிரச்சனை வரும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏதோ நீங்கள் சப்போர்ட் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா மைக்கை வச்சு நீங்கள் வரவா ஏதோ அந்த உங்களுக்கு தெரியல அந்த பாட்டை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அண்ணன் நான் வரவான்னு அந்த பாட்டு மைக்கை வச்சு. ஸோ அப்போது உங்களுக்கு படம் பார்க்கறதுக்கு நாம் தமிழர்லேருந்து தொண்டர்கள் வேணும், சீமானுடைய தொண்டர்கள் வேணும், சிவகார்த்திகேயன் ரசிகர்கள் வேணும், பிரசாந்தோட ரசிகைகள் வேணும், மோகன் ரசிகைகள் வேணும், இப்படி வந்து பிரபுதாவோட இந்த டான்ஸ் ரசிகர்கள், இப்படி இவ்வளோ என்ன சொல்லி கேட்டால் இவ்வளோ மசாலா தேவைப்படுது உங்கள் படம் வெற்றி அடைகிறதுக்கு அப்படின்னு படம் அவுட்டு. இதுதான் உண்மை. அதை தாண்டி ஒன்று பண்ணாங்க தெரியுமா உங்களுக்கு கோட்டில், அதையும் கணக்கில் வச்சுங்க. கடைசியாக தலைன்னு ஒரு வசனம் வரும். தலை இப்போ புரியுதுங்களா? ஒரு படம் வெற்றி அடைகிறதுக்கு இவங்களுக்கு இந்த பன்னாட பரதேசி பசங்க இவங்க இந்த 3 பேர் 2 பேரும் உட்காந்துருக்கானுங்களே, இந்த அந்தப்புறம் அந்த பீலா பிஸ்மி 2 பேரும் நான் கேட்குறேன், எவ்வளோ விஷயம் நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா? இவ்வளோ இருந்ததுமா அந்த படத்தை வெற்றி அடைகிறதுக்கு இவ்வளோ மெனக்கட்டானுங்க. இப்போ இவ்வளோ என்ன பொறுக்கலன்னு கேட்டிங்கன்னா, ஜனநாயகன் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பராசக்தி வந்தால், பராசக்தி வந்து படம் வந்து கதை வெயிட்டான கதை. சிவகார்த்திகேயன் வாழ்க்கை அப்படியே புரட்டி போடக்கூடியது. அப்படியே இப்போ இருக்கிற அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா கல்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 1 இடத்துக்கு போகிறாரு. உண்மை இது. ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ரிட்டையர் ஆகிட்டாருன்னா அவர் சொல்கிறாங்க, ரிட்டையர் ஆக சொல்கிறாங்க,
ஆனால் அந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிவகார்த்திகேயன் வருவார்னு விஜய் இடத்த ஜம்ப் பண்ணுறாரு. ஏன்னா படம் கதை வந்து அந்த அளவுக்கு வெயிட்டு. அமரன் படத்துக்கு பிறகு உங்களுக்கு தெரியும், அமரன் படம் நல்லா இருக்கும். அதுக்கிடையில் வந்து ஒரு சரிவு இருந்தது, உண்மை உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சரிங்களா? இந்த மதராசி அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து முருகதாஸ் ஒர்க் அவுட் ஆகலை. பட் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கதையே வேற கதை தான் அங்கே ஹீரோவே. அதனால சிவகார்த்திகேயன் அந்த படத்தில் நடிக்கும். பல பேர் வந்து கைவிட்ட கதை அது. சிம்பு கைவிட்ட கதை, சூர்யா கைவிட்ட கதை, ஒரு உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி அதுக்கப்புறம் தனுஷ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நான் வந்துடுறேன். ஏன்னா அந்த கதை தான் அங்கே வெயிட்டு. எல்லாருமே இழந்தாங்க. தம்பி இவரு ஜெயம் ரவி. ஸோ இத்தனை கிட்டத்தட்ட 4 பேர்கிட்ட போய் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது கடைசியாக வந்து சிவகார்த்திகேயன் துணிச்சலாக வந்து அந்த கதையில் வந்து இறங்கி அந்த நேரத்தை ஒதுக்கி கொடுத்து அந்த படத்தை வந்து போயிட்டுருக்கு. அதனால் படம் வந்து கண்டிப்பாக வந்து வேறு லெவல் படமாக முழுக்க முழுக்க திராவிட அரசியல் பேசக்கூடிய படம், அரசியல் படம். அதுவும் அரசியல் படம். ஸோ இது வந்து டோட்டலாக வந்து சிவகார்த்திகேயன் உங்களுக்கு என்ன வந்து இந்த விஜயோட அந்த எடுபிடிகளுக்கு இந்த முறவாசல்களுக்குலாம் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த புறம் எல்லாம் முறவாசல். எங்கே வந்து சிவகார்த்திகேயன் படம் வந்து ஹிட் அடிச்சிருமோன்ற இதில் வந்து கேட்டால் விஜய் ரசிகர்களை உசுப்பேற்றி அவங்க மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா படத்தை வந்து காலி பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்படிதான் இவங்க நோக்கம் அதுதான். ஆனால் வந்து யாரையும் வந்து காலி பண்ண முடியாதுமா. சிவகார்த்திகேயன் வந்து நன்றி மறந்தவர்னு சொல்லி பேசுகிறாங்கல்ல. சிவகார்த்திகேயன் சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா மேடையில் சொல்கிறது நல்லா புரிஞ்சுக்கணும் எல்லாரும். நான் சிவகார்த்திகேயன் சப்போர்ட்டாக பேசணுன்ற நியாயத்தின் அடிப்படையில் நான் பேசுவேன். சிவகார்த்திகேயன் கேட்டால் வாய்ப்பை கொடுத்துட்டு வாழ்க்கை கொடுத்தேன்னு சொல்லாதீங்க. நல்லா புரிஞ்சுங்க. வாய்ப்பு வேற, வாழ்க்கை வேற. நீங்கள் வாய்ப்பு கொடுத்துட்டு நான் உங்களுக்கு வாழ்க்கை கொடுத்தேன்னு சொல்லாதீங்க, லைஃப் கொடுத்தேன்னு சொல்லாதீங்க. இங்கே யாரும் யாருடைய வாழ்க்கையை யாரும் பிச்சையாக போட முடியாது. சில பேர் சொல்லுவாங்க நான் வந்து நாங்கள் லைஃப் கொடுத்தேன், அவங்க லைஃப் கொடுத்தேன். வாய்ப்பு கொடுத்தேன்னு சொல்லுங்க, வாழ்க்கை கொடுத்தேன்னு சொல்லாதீங்க. நீங்கள் வாய்ப்பு கொடுத்தாலும் அந்த வாய்ப்பை நான் சரியாக பயன்படுத்தினா தான் நான் வெற்றி அடைய முடியும். அதுக்காக நான் உழைக்கிறேன், அதுதான் வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கையை ஆக்குறேன். ஆனால் நீங்கள் வாய்ப்பையே நீங்கள் வந்து வாழ்க்கை, அதை தான் அவர் சொல்கிறார். ஸோ அதுதானே தவிர அதை தாண்டி இதில் வேற ஒன்றும் இதில் இவங்க முட்டியோட பார்க்குறாங்க, அவ்வளோதான். இப்போ பராசக்தியோட கம்பேர் பண்ணும்போது இன்னும் படம் ரிலீஸ் ஆகல, இருந்தாலும் உங்களுடைய ஒரு ஒப்பீனியன் தான் கேட்குறோம். ஜனநாயகம் படம் எந்த அளவுக்கு இருக்கும்? ரொம்ப எளிமையாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது நம்ம வந்து ஏதோ ஒரு என்ன சொன்ன விஜய்க்கு எதிராக பேசணுன்றது கிடையாது. ஒரு அரசியல் கட்சி தலைவரான பிறகு நான் கேட்குறேன், ஏற்கனவே வந்து விஜய் வந்து அரசியலுக்கு வராத போது அவருடைய படத்தை எல்லாரும் தானே பார்த்துருப்பாங்க. திமுக இருக்கிறவங்களும் பார்த்துருப்பாங்கல்ல, அதிமுக இருக்கிறவங்களும் பார்த்துருப்பாங்கல்ல, இப்படி பல கட்சிகள் இருக்கிறவங்க எல்லாரும் பார்த்துருப்பாங்கல்ல. ஆனால் ஒரு அரசியல்வாதி ஆயிட்டீங்கன்னா நீங்கள் நல்லா புரியுங்க, ஒரு அரசியல்வாதி ஆயிட்டீங்கன்னா அந்த பார்வை மாறிடும். இப்போ நீங்கள் ஒரு கட்சியில் இருக்கிறீங்க. இப்போ நான் கேட்குறேன், அதில் எவ்வளோ நடிகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா திமுக கட்சியில் இருக்கிறவங்க கூட இருக்கிறாங்க தான். ஆனால் அவங்க படத்தை வந்து யாரும் ஐயோ இவர் அந்த கட்சியில் இருக்கிறாரு அதனால். ஆனால் சொந்தமாக ஒரு கட்சி ஆரம்பிக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், சொந்தமாக நீங்கள் ஒரு கட்சிக்காரனா மற்ற கட்சியில் இருக்கவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க வர மாட்டாங்க. அது அதுக்கு எதிர்மறையான பார்வையில் போடுவாங்க. இது எம்ஜிஆரே விதிவிலக்கு. நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க, எம்ஜிஆர் கூட விதிவிலக்கு கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க. எம்ஜிஆர் வந்து திமுக இருக்கிறாரு. அப்போ அவருடைய படங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து சராசரியாக எல்லாருமே பார்க்குறாங்க போகிறாங்க. ஆனால் எம்ஜிஆர் தனி கட்சின்னு ஒன்று தொடங்கின பிறகு முதல் மீட்ட சுந்தரபாண்டியன் ஒரு படம் இருக்கார். படம் ஃப்ளாப்பு, சும்மா பரபரப்பாக வச்சே தவிர அந்த படம் ஃப்ளாப்பு. அதுக்கப்புறம் அவர் பாதியாக படங்களை விட்டு அந்த படத்தெல்லாம் முடிக்கல, அப்படியே விட்டுட்டாரு. அப்போ சிறப்பு அனுமதி கூட கேட்டாங்க வந்து மொரார்ஜி தேசாய்க்கு இந்த படங்கள்லாம் முடிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் எம்ஜிஆரே வேணான்ற முடிவு பண்ணிட்டார். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அரசியல் கட்சிக்கு வந்த பிறகு பார்வை மாறுது, பார்வை அப்படியே மாறுது. ஒரு தனி அரசியல் கட்சி நீங்கள் தொடங்கிட்டான். இதை நீங்கள் இன்னொரு கட்சியில் இருக்கீங்கன்னா பிரச்சனை கிடையாது. அங்கே ஒரு 10-11 இருந்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது. எம்ஜிஆர் அப்படி தான் இருந்தார் திமுகவில். ஆனால் எம்ஜிஆர் அதுக்கு பிறகு நீங்கள் ஒரு அரசியல் கட்சியில் நீங்கள் வந்து தொடங்கின பிறகு நீங்கள் மற்ற கட்சியிலிருந்து வரக்கூடிய அந்த ரசிகர்கள் எல்லாத்தையும் நீங்கள் இழப்பீங்க. இப்போ விஜய்க்கு கிட்டத்தட்ட அப்படிதான். வேணா 2 நாள் 3 நாள் ஓடும். ஏன்னா அந்த ரிப்பீட்டட் ஆடியன்ஸ் வருவாங்க, ஓட வைக்கணுன்ற முயற்சியில் இருப்பாங்க. ஏற்கனவே கோட் படம் சரியா போகலன்றது அவருக்கு இருக்கு. இப்போ நான் உங்களுக்கு சிம்பிளாக ஒரு கேள்வி கேட்குறேன், நீங்கள் கேட்டதுனால உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், அது பதில் சொல்லுங்க. நீங்கள் இப்போ வந்து ரீரிலீஸ் ஆச்சு, சச்சின் ரீரிலீஸ் ஆச்சு, ஓடிச்சா? ஓடலை. அது ஓடின மாதிரி ஆன்லைனில் வந்து 1 நாள் 2 நாள் புக்கிங் மட்டும் காமிச்சாங்க. நீங்கள் லியோ படம் கடைசி நான் மீண்டும் கூட சார் லியோ படம் அந்த ஓட்டம் வந்து நல்லா புரிஞ்சுங்க. அப்போ அது வரைக்கும் அவர் வந்து அரசியல் கட்சி தொடங்கலை. அரசியல் கட்சி தொடங்குறது எப்போன்னு கேட்டால் அந்த டாக் வருது, அதுக்கப்புறம் அறிவிப்பு வருது, எல்லாமே வந்த பிறகு பார்த்தீங்கன்னா இதே நேர்காணலில் பேசும்போதே ஒரு குழந்தை சொல்லிச்சு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஐயோ ரொம்ப தப்பு பண்ணிட்டாரு, ஒரு அரசியல் கட்சியெல்லாம் தொடங்கி ஒரு அரசியல்லாம் போகவே கூடாது, நடிகராக இருக்கணும்னு ஆசைப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதுதான் நான் சொல்கிறேன். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு பிறகு சரிவு. கோட் படம் வரும்போதே சரியுது. கோட் படத்தில் ஓட வைக்கிறதுக்கு உத்தி தான் ஏஐயில் விஜயகாந்தை கொண்டு வர்றது.
இத்தனை கல்ட்டுகளை போடுறது அதனால அது தான். கூட நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு இல்லைங்களா? ஆமா. யூஸ் பண்ணக்கூடாது பண்ணக்கூடாதுன்னு அதுவும் அந்த மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து அனுமதி கொடுத்தாங்க. இது ஏன்னா விஜயகாந்த் எல்லாரும் ஏஐல யூஸ் பண்ணுறது வந்து அவங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னாங்க. இதெல்லாம் நடந்தது. ஆனால் சொல்கிறேன், ஆனால் ஒரு ஒரு பார்வை வந்து நெகட்டிவான ஒரு பார்வை வந்துடும். அரசியல் கட்சிக்கு தொடங்கினாலே வந்துடும். அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சுன்னு கேட்டினா வந்து இந்த ஜனநாயகம் வந்து ஒரு 2 நாள் 3 நாள் ஃபுல்லாக வரும். ஆனால் வழக்கமாக வந்து அந்த லியோ வெற்றி, அந்த காதலுக்கு மரியாதை வெற்றி, பூவே உனக்காக வெற்றிலாம் வரும் நீங்கள் நினைக்காதீங்க. நிச்சயமாக வந்து அந்த வெற்றி வர்றதுக்கான வாய்ப்பு கிடையாது. பார்வையாளரை வந்து இழப்பார். ஒரு பாதி பேர் கலந்துருவாங்கம்மா அரசியல் கட்சிக்கு போனவருக்கு. என்னையா இது இதில் வந்து மிஞ்சி போனால் இங்கே இப்போ அரசியல் படம்னு வந்தாலே வந்து விஜய் பொதுவாக உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். உங்களுக்கு பல படங்கள் நீங்கள் எடுங்க பார்த்தீங்கன்னா வந்து இந்த பூவை உனக்காக, இந்த சில படங்கள்லாம் காதலுக்கு முடியாது, இந்த படங்கள் வெற்றியை விட நீங்கள் பார்த்தீங்கன்னா வெறும் அந்த ஆக்ஷன் மூவிலாம் போடுறேன். சர்க்கார் படம் வந்து ஃபெயிலியர் தானே. டைலாக்ஸ்லாம் ரொம்ப நல்லா சும்மா 2-3 பஞ்ச் டைலாக் வச்சு என்ன பண்ணுறது? கத்தி படமாவது உங்களுக்கு ஓரளவுக்கு போச்சு. அந்த சர்க்கார் படம் அவுட்டு தானே. ஸோ அதனால் வந்து அவர் சரிவை நோக்கி வரும்போது தான் அவர் இதுக்கு மேலே நம்ம வந்து நிற்க முடியாதுன்றது தான் அரசியல் கட்சிக்கு வந்த இருக்கிற அந்த மக்களை பயன்படுத்தி நம்ம அரசியல் ஜம்ப் ஆயிடணும்னு சில ரூம் போட்டு அட்வைஸ்லாம் கொடுத்து தான் அதுக்கப்புறம் வியூகம் செட் பண்ணி தான் உள்ளே வந்திருக்காரு. ஆனால் இந்த படம் வந்து அவருக்கு தெரியும் ஜனநாயகன் வந்து பெருசு. அதில் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அது ஏற்கனவே டப்பிங் வேறு சொல்கிறாங்க. இந்த படம் டப்பிங்கு இவர் பாலையா நடிச்ச அந்த பகவான் கேசரி ஏதோ ஒரு படம் இருக்குல்ல, அது வந்து அதோட டப்பிங் வேறு சொல்கிறாங்க. ஸோ அதுவே ஒரு மைனஸ் தான். கதை புதுசாக எதுவுமே இல்லை வித்தியாசமாக அப்படின்ற மாதிரி ஒரு டாக் ஓடுது. அதனால் இவங்களுக்கு எல்லாருக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த நேரத்தில் வந்து ஒரு வருஷத்தை கிளப்புனா சிவகார்த்திகேயனா வந்து விஜய்ன்ற அந்த ஒரு டாக் கொண்டு வந்து நிறுத்துகிறாங்க. அதுக்காக பர்சனலாகவும் சில பேர் இந்த அந்த புறம் அதனாலாம் பர்சனலாக பேசுகிறான். அது வந்து சிவகார்த்திகேயன் வந்து துரோகம் பண்ணுறவர், நம்பிக்கை துரோகின்ற மாதிரி சில வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏதோ ஒரு வார்த்தை சொன்னார் நன்றி கேட்டேன். இப்போ அந்த புறம் வந்து சொல்கிறதுலாம் கேட்டால் ஓவர். ஏன்னா இப்போ இதெல்லாம் வந்து எப்படி எடுத்துப்பாங்கன்னு எனக்கு தெரியல. நன்றி கெட்டவன் சொல்கிறதுன்றதுலாம் ரொம்ப ஓவரான வார்த்தை. அதெல்லாம் இங்கே யாருக்கும் வந்து வாழ்க்கைலாம் கொடுக்க முடியாதுமா, வாய்ப்பு தராங்க அவ்வளோதான். அதனால் வந்து இவர் துப்பாக்கி கொடுத்துட்டு போயிட்டாரு, அதனால் இவர் பெரிய கல்ட்டார். துப்பாக்கி கொடுத்துருக்க உள்ள கதையை நான் சொல்லிட்டேன். அதாண்டி வந்து தயாரிப்பாளர் வந்து நன்றி கெட்டவர், ஒரு இசையமைப்பாளர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் குடும்பத்தை நாசமாக்கிட்டாரு. இவன் விளக்கு பிடிச்சா பார்த்தான். நான் கேட்குறேன், தெரியும் தப்பாக எடுத்துக்கூடாது, என்னடா அப்படி பேசுகிறான்னு. இவன் ஏதாவது விளக்கு பிடிச்சி பார்த்தானா? அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இசையமைப்பாளர் அது பேரை சொல்ல தைரியம் சார் அவனுக்கு. இவன் ஆம்பளை இருந்தானா இவன் தைரியமாக பேரை சொல்லணும்ல. இந்த இசையமைப்பாளர் தான் அவருடைய வாழ்க்கையை நாசமாக்கிட்டாரு சொல்லணும்ல. அவங்களுக்குள்ள என்ன நடந்ததுன்னு தெரியாமல் ஒரு இப்போ இதுதான் அவதூறுன்னு சொல்கிறது. அப்போ நம்ம விஜய் பற்றி பேசணும்ல. விஜய் குடும்பத்தையே சொந்த குடும்பத்தையே நாசமாக்கிட்டான்ல. இன்றைக்கி நேற்று வரைக்கும் போயிருக்கிறேன். அதான் வந்து எடுத்து போடுறேன், ஆதாரம் வேணால் எடுத்து போடுறேன். த்ரீஷா கூட வந்து தனி ஃப்ளைட்டில் போயிருக்கான். பேசுவீங்களா நீங்கள்? ஒரு அரசியல் கட்சி தொடங்கிட்டு நேற்று போயிருக்காமா, இந்த டிக்கெட் வந்து பப்ளிஷ் ஆகிருக்கு, நேற்று போயிருக்கான். பேசுவீங்களா நீங்கள்? இன்னொரு குடும்பத்தை நாசமாக்குறது வந்து சிவகார்த்திகை நாசம். விஜய் வந்து சொந்த குடும்பத்தையே நாசமாக்கிட்டான். பேசுவியாரா நீ? தப்பு இல்லையா அது? யாரையுமே வந்து ஆதாரம் இருந்தால் பேசு. இப்போ நான் சொல்கிறேன், ஆதாரமே இருக்குது. தனி ஃப்ளைட்டில் போனதுக்கு ஆதாரம் இருக்குது, நான் போடுறேன். நீ போட முடியுமா? அது மாதிரி நீ இதாக ஆதாரம் போட முடியுமா? அவங்களுக்குள்ள என்ன நடந்ததுன்னு சொல்லுவாங்க. அவர் வந்து அவர் ஒரு ட்விட்டர் போட்டாருன்றதுனாலேயே வந்து டிஇமான் வந்து ஒரு ட்விட்டர் போட்டாருன்றதுனால நீ வந்து அப்படி உங்களுக்கு தைரியம் தான். நீ ஆம்பளை இருந்தனா, நீ உண்மையிலேயே இவன் சரியான ஆம்பளையாக இருந்தான்னா பேரை சொல்லு. இந்த இசையமைப்பாளர் குடும்பத்தை இவர் நாசமாக்கிட்டான்னு சொல்லு. இதுதான் அவதூறுன்றது. இதுதான் நீ தைரியமான ஆம்பளை தான் நீ போடுற. நீ ஆம்பளை தானே. நீ முதல்ல ஆம்பளை தான் நீ நேர்காணல் சொல்லும் போது சிவகார்த்திகேயன் நீ வந்து சொல்கிற நன்றி கட்டவன் சொல்கிற. தயாரிப்பாளருக்கு வந்து நான் துரோகம் பண்ணிட்டான், நான் வந்து நல்லா பாட்டு அமைச்சு கொடுத்த வந்து இசையமைப்பாளர் வந்து குடும்பத்தை நாசமாக்கிட்டான். நீ ஆம்பளையாக இருந்தேன்னா நீ போடு, அவன் பேரை சொல்லு. தப்பு இல்லையாம்மா? ஒருத்தர் வந்து படம் ரிலீஸ் ஆகும்போது ஒரு நேருக்கு நேர் வந்து அந்த படம் மோதுதாம்மா. அவர் மலையாம்மா, இவர் வந்து மடுவாம்மா. இவர் வந்து மோதுறாங்க. மலையோட மோதினா என்ன ஆகும் தெரியுமா? மலைகளை எல்லாத்தையும் பார்க்கலாம். எல்லாம் எவ்வளோ மலையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிரானைட் கல்லாக தரையில் போட்டு கிடக்கிறானுங்க, விரிச்சிருக்கானுங்க. பல மலைகள் காணாமல் போய் தரையில் பாத்ரூமில் கொண்டு வந்து போடுறானுங்க கிரானைட்டை. இந்த கழுதிகளாம் அதெல்லாம் தெரியுமா? இதை பேசினா தான் வந்து நீ தத்துவம்னுவானுங்க. உண்மை தானே? எத்தனையோ மலைகள் வந்து உடைக்கப்பட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து குண்டு வச்சு தகர்க்கப்பட்டு கிரானைட் கல்லாகி சாலையில் ரோடாக கிடக்குது, பாத்ரூமில் டைல்ஸாக கிடக்குது. அதை புரிஞ்சுக்கணும் முதல்ல முட்டாள். ரொம்ப நன்றி சார். ரொம்ப தெளிவாக நம்ம மக்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னீங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் ஜனவரி 9ஆம் தேதி எந்த படம் ஜெயிக்குதுன்னு. நன்றி, வணக்கம் சார். வணக்கம்.